வந்துருச்சா குரூப்ல? சரி, போறோம் அப்படின்னா ஓகே, கல்யாணம் முடிச்சுட்டு அடுத்தது நம்மளுக்கு இன்னொரு வேலை இருக்கு, அதையும் முடிக்க போறோம். பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வார்த்தை அண்டர்மைனிங், ரெடியூஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப், ஒரு விஷயத்துடைய முக்கியத்துவத்தை குறைக்கிறது. சரி, அண்டர் எஸ்டிமேட், ஒரு விஷயத்துடைய மதிப்பை குறைக்கிறது. வீக்கனிங் கரெக்ட். ரீஇன்ஃபோர்சிங்னா ஸ்ட்ரென்தன் பண்றது. எப்படின்னா பேரலா, கன்கரண்ட்னா பேரலல். சரியா? ஸோ இந்த இந்த எடிட்டோரியல்ல கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று வரும். கன்கரண்ட் லிஸ்ட்னா என்னது அப்படின்னா, இது வேற. கன்கரண்ட்னா பேரலல், ஒரே மாதிரி அட் த சேம் டைம். கன்கரண்ட் லிஸ்ட் என்னதுன்னா, இப்போ இந்தியன் கவர்னன்ஸ் எப்படி இருக்குன்னா, சில சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு. அதுதான் ஸ்டேட் தான் பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து போலீஸ் கிடையாது. சிஆர்பிஎஃப் வந்துட்டு ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். சரிங்களா? ஸோ போலீஸுங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்ல. அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டு தான் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கணும். ரயில்வேஸ் எடுத்துக்கிறீங்க, ரயில்வேஸ் எங்க இருக்குதுன்னா சென்ட்ரல். எந்த ஸ்டேட்டுக்கும் உரிமை கிடையாது. இது சென்ட்ரல் லிஸ்ட். ஸ்டேட் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு, சென்ட்ரல் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு, கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. கன்கரண்ட் லிஸ்ட்னா என்ன அர்த்தம்னா, ஸ்டேட்டும் இருக்கும் சென்ட்ரலும் இருக்கும். எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ ஸ்டேட்டும் இன்வால்வ் ஆயிருக்கும், சென்ட்ரலும் இன்வால்வ் ஆயிருக்கும். சரியா? ஸோ பேரலா ரெண்டு பேரும் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. கன்கரண்ட்டுக்கு ஜெனரல் மீனிங் புரிஞ்சுக்கணும், பேரலல் அட் த சேம் டைம். இங்க கொடுத்துருக்க கன்கரண்ட் லிஸ்ட் என்னதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வேர்ட் டிஸ்டர்ப். ஈஸி. என்ன பண்றது? டிஸ்டர்ப் பண்றது. அன்செட்டிலிங், டிஸ்டர்ப் பண்றது. இது எப்படி உச்சரிக்கணும்? கேயாட்டிக். கேயாட்டிக். சரியா? கேயாட்டிக். பென்டென்ட். இருந்துச்சு இதே வார்த்தை. ஸோ பென்டென்ட்னா ஸ்ட்ராங் லைக்கிங் ஆர் இன்க்ளினேஷன் ஃபார் சம்திங். லைக்கிங், ப்ரிஃபரன்ஸ், இன்க்ளினேஷன். அவர்ஷன் என்ன பண்றது? வெறுக்கிறது. கவர்னட்டோரியல், இதுவும் வந்துருச்சு, ரிலேட்டட் டு அ கவர்னர். ப்ராக்சிஸ். ப்ராக்சினா யாரு? சப்ஸ்டியூட். நம்ம கிளாஸ் எடுக்க மாட்டோம், நம்மளுக்கு பதிலாக ஒருத்தனை ப்ராக்சி போட சொல்லுவோம். என்னது? நம்மளுக்கு பதிலாக அட்டெண்டன்ஸ் அவன் போடுவான், அது ப்ராக்சி. ப்ராக்சினா சப்ஸ்டியூட், நம்மளுக்கு பதிலா இன்னொருத்தவங்க. சரியா? இன்னைக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கும். சரகேட், சரகேட் முக்கியமான வார்த்தை. சரகேட் மதர் அப்படிம்பாங்க, வாடகை தாய். சரகேட்ஸ். இன்னொரு வார்த்தை வந்துட்டு வர மாட்டேங்க, நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணி ஒருத்தவங்க போவாங்க. எம்பசி ரிலேட்டடா வரும். டெலிகேட்ஸ். டெலிகேட்ஸ், டெலிகேட்ஸ் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல போகக்கூடியவங்க டெலிகேட்ஸ். அடுத்து டைவெஸ்ட்னா என்ன பண்றது? இன்வெஸ்டுக்கு ஆப்போசிட் தான் டைவெஸ்ட். இன்வெஸ்ட்னா காசு கொடுக்கறது, ஒரு விஷயத்துல நம்பிக்கை இருக்கிறது. டைவெஸ்ட்னா எடுக்கிறது. ரிமூவ் ஆர் ஸ்ட்ரிப், deprive of fixed proportion. Strip of fixed proportion. Interest. Right, hidden interest. இது வெஸ்டடுக்கான மீனிங். வெஸ்டடுனா கொடுக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வெஸ்டட் அப்படின்னா கிவன் அர்த்தம். கவர்னர் இஸ் வெஸ்டட் வித் பவர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, கவர்னருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பவர் கொடுத்துருக்காங்க. வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வேற. வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்னா எப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்ட்? ஹிடன் இன்ட்ரெஸ்ட். வெஸ்டட் மட்டும் சொன்னாங்கன்னா வேற, வெஸ்டட் மட்டும் சொன்னாங்கன்னா கிவன்.
செக்யூர்ட். இந்த வரும் கன்ஃபர்டு. கன்ஃபர்ட்னு என்ன எடுத்தோங்க? கொடுக்கிறது, கொடுக்கப்பட்டது. செனட், அப்பர் ஹவுஸ், ஈஸி. சிண்டிகேட்ஸ். சிண்டிகேட்ஸ் என்ன பண்றானுங்கன்னா, குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸோ ஆர்கனைசேஷன்ஸோ ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் சிண்டிகேட். சோ ஒன்னா சேர்றது. கார்டல், நெகட்டிவ் வார்த்தை, சரியா? கார்டல், ட்ரக் கார்டல் அப்படின்பாங்க. நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து ட்ரக்ஸ் விற்கிறாங்க, அது ட்ரக் கார்டல். இது அசோசியேஷன் தெரியும். கன்சார்டியம் அதே மாதிரி. கன்சார்டியம்னா குரூப். டிபார்ட். டிபார்ட்டுக்கு ஃப்ரம் தான் வரும். டிபார்ட்னா என்ன பண்ணிட்டானுங்க? பேன் பண்ணிட்டாங்க. டிபார்ட் பேன். ரிமூவ் பண்றது, நெசசிட்டிஸ் இல்லாம ரிமூவ் பண்றது. டிப்ரைவ்டு படிச்சுட்டோம், டைவெஸ்ட் படிச்சுட்டோம். டைவெஸ்ட்னால என்ன பண்றதுதான்? ரிமூவ் பண்றது. ஸ்ட்ரிப் படிச்சிடும். படிச்சிருக்கோம். நெகட்டிவ் வார்த்தை. எகான் என்னது? கெட்டது பண்றதுக்கு தூண்டுறது தான் எகான். என்ஷ்ரைன்டு. என்ஷ்ரைன்டு, ஷ்ரைன் என்னது? ஷ்ரைன்னா புனித இடம், அதுதான் ஷ்ரைன், சரியா? ஷ்ரைன் அப்படின்னா ஹோலி பிளேஸ். ஒரு டெம்பிளோ சர்ச்சோ இல்ல ஒரு மாஸ்கையோ ஷ்ரைன் வாங்க. சில சர்ச்சைய ஷ்ரைன்னு எழுதியிருப்பாங்க, சரியா? ஸோ ஷ்ரைன்னா ஒரு ஹோலி பிளேஸ். என்ஷ்ரைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹோலியா ஒரு விஷயத்த ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாக்கிறாங்க, அதுதான் என்ஷ்ரைன். ஷ்ரைன் என்னதுங்க? புனிதம், புனிதமான ஒரு இடம் ஷ்ரைன்னா, சரியா? என்ஷ்ரைன்னா இந்த புனிதமான இடத்துல ஏதோ ஒன்ன ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாக்கிறாங்கன்னு அர்த்தம். என்ஷ்ரைனுடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச் வேர்ப். தனித்தனியா கொடுக்க சொன்னா மொத்தமா கொடுத்துட்டாங்க. தனித்தனியா தான் இருக்கா? என்டார்ச்னா சப்போர்ட் பண்ற. அப்ரூவ். சென்ட்ரலைசிங் கண்ட்ரோல். கண்ட்ரோலை சென்ட்ரலைசிங்கா கொண்டு வராங்க. எதுக்கு, என்ன விஷயத்துக்கு அப்படின்னு பார்ப்போம். தி சென்டர் அட்டெம்ப்ட் பண்ணக்கூடாது. எதுக்கு? ரன் பண்றதுக்கு. ரன் பண்றதுக்கு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சப்ஜெக்ட், வேர்பு, நடுவுல ஆப்ஜெக்ட் வராம இன்ஃபினிட்டிவ் வந்துச்சுன்னா இன்ஃபினிட்டிவ் ஆக்ஷனே இவங்க தான் பண்ணுவாங்க. சொல்லி கொடுத்துருக்கேன். வேர்ப் வந்திருக்கு, இன்ஃபினிட்டிவ் வருது அடுத்தது, சரியா? நடுவுல ஆப்ஜெக்ட் வந்துருச்சுன்னா ஆப்ஜெக்ட் தான் இதை பண்ணுவாங்க. ஆப்ஜெக்ட் இருக்காங்களா? இல்ல. அப்ப ரன் பண்றது யாரு அப்படின்னா the center asked the state to run universities. பாருங்க, யாரு ரன் பண்ண போறா அப்படின்னா இங்க ஸ்டேட் தான். ஆப்ஜெக்ட் வந்துட்டாங்கன்னா ஆப்ஜெக்ட் தான் அந்த இன்ஃபினிட்டிவ் ஆக்ஷனை பண்ணுவோம். சரி, எப்படி ரன் பண்ண கூடாதுங்கிறாங்க? பை ப்ராக்ஸி அப்பாயின்மெண்ட்ஸ். ப்ராக்ஸினா என்னது? உங்களுக்கு பதிலா இருக்கக்கூடிய சப்ஸ்டியூட் அப்பாயின்மெண்ட்ஸை வச்சு நீங்க எதை ரன் பண்ணக்கூடாது? யூனிவர்சிட்டிஸை ரன் பண்ணக்கூடாது. யூனிவர்சிட்டிஸ்க்கு ஒரு சண்டை வருது. சரி, இன்னும் ஃபெடரல் செட்டப். ஃபெடரல் செட்டப், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃபெடரல் செட்டப்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டேட்டுக்கு தனியா சில லிஸ்ட் இருக்குது. ஸ்டேட் சில விஷயங்கள்ல தனிச்சையா செயல்படலாம், சரியா? அதுவே ஒரு தனி முடிவுகள் எடுத்துக்கிடலாம். சென்டர் அதே மாதிரி தனியா முடிவு எடுத்துக்கிடலாம். இந்த சென்டர் வந்துட்டு ஸ்டேட்டுடைய விஷயங்களுக்கு உள்ள வர கூடாது. அதுதான் ஃபெடரல் லிஸ்ட், சரியா? அதான் சாரி, ஃபெடரல் செட்டப். ஸோ இந்தியா அப்படிதான், ஃபெடரல் செட்டப். ஸோ ஃபெடரல் செட்டப்ல நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஸ்டேட் மேட்ருக்குள்ள உள்ள வரக்கூடாது. இவங்க என்ன பண்றாங்க? அட்டெம்ப்ட் அண்டர்மைனிங் எனி ஸ்டேக் ஹோல்டர் இன் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எஜுகேஷன். எந்த சப்ஜெக்ட் மேட்டர் பத்தி பேசுறோம்? எஜுகேஷன் சப்ஜெக்ட் மேட்டர்ல எந்த ஸ்டேக் ஹோல்டர். ஸ்டேக் ஹோல்டர்னா யாரு? ஸ்டேக் ஹோல்டர்னா யாரு அப்படின்னா
ஒரு கம்பெனில ஸ்டேக் ஹோல்டர் யாரு? அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்கவரு. கரெக்டா? இப்போ எஜுகேஷன் சப்ஜெக்ட் மேட்டர்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற யாரையுமே நீங்க என்ன பண்ணக்கூடாது? அண்டர்மைன் பண்றதுக்கான அட்டம்ஸ் will prove disruptive. So will prove சப்ஜெக்ட் என்னதுன்னா அட்டம்ஸ். நீங்க பண்ற அட்டம்ஸ் டிஸ்ரப்டிவா இருக்கும். எதுக்கு அட்டம் பண்றானுங்க? எஜுகேஷன் சப்ஜெக்ட் மேட்டர்ல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இம்பார்ட்டன்ஸை குறைக்கணும் அப்படின்ட்டு. இந்த எஜுகேஷன்ங்கிறது எங்க இருக்குது? கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது. விச் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா எஜுகேஷன். சரி, ஃபர்ஸ்ட் எப்பவுமே அட்ஜெக்டிவ் கிளாஸை கலட்டிடணும். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வச்சு வர்றதுதான் அட்ஜெக்டிவ் கிளாஸுங்க. என்ன சொல்றேன்னு புரியுதா? இந்த விச்ங்கிறது ரிலேட்டிவ் ப்ரோனவுன், அது ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ். அது என்ன பண்ணிடணும்? எப்பவுமே கலட்டிடணும். சென்டென்ஸ் சின்னதாயிரும், ஈஸியா புரிஞ்சிடணும். சென்டென்ஸ் புரியல அப்படின்னா சப்ஜெக்ட் வச்சு மட்டும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இதை கலட்டிடணும். which is in the concurrent list கலட்டிடணும். ஃபர்ஸ்ட் எப்படி புரிஞ்சுக்கணும்? attempts will prove disrupt. எதுக்கு அட்டெம்ப்ஸ் பண்றாங்க? அண்டர்மைன் பண்ணணும். எதை அண்டர்மைன் பண்ணணும்? ஸ்டேக் ஹோல்டர். எதுல? எஜுகேஷன்ங்கிற சப்ஜெக்ட் மேட்டர்ல. இப்போ எஜுகேஷன்ங்கிற சப்ஜெக்ட் மேட்டர்ல ஸ்டேக் ஹோல்டரை அண்டர்மைன் பண்ற அட்டெம்ப்ஸ் டிஸ்ரப்டிவாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, ஃபர்ஸ்டே எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்த லைன், தி டிராஃப்ட் யூஜிசி எதுக்கு போடுறானுங்க? மினிமம் குவாலிஃபிகேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் டீச்சர்ஸ் and academic staff in the universities and colleges and measures for the maintenance of standards in higher education. சரி, ஏதோ ஒன்று குவாலிஃபிகேஷனுக்கு போடுறாங்க. எதுக்கு? அப்பாயிண்ட் பண்றதுக்கு. ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ண ஹையர் எஜுகேஷன்ல. ஸோ இது அப்படியே விட்டுறலாம். The draft UGC regulations 2025 seeks to do precisely this. This is nine. திஸ்னா என்னது? மேல சொல்லியிருக்கானுங்கல்ல, அட்டெம்ப்ஸ் பண்ணீங்கன்னா அது என்ன ஆயிரும்? டிஸ்டர்ப்ட் ஆயிரும் அப்படின்னு இருக்காங்கல்ல. இதை தான் என்ன பண்ண ட்ரை பண்ணுது? டிராஃப்ட் யூஜிசி பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ டிராஃப்ட் யூஜிசி பேசிக்கா என்ன தெரியுமா ட்ரை பண்ணுது? அட்டெம்ப்ட் பண்ணுது. எதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணுது? டிஸ்ரப்ட் பண்றதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணுது. சரிங்களா? எஜுகேஷன் சிஸ்டம் கன்கரண்ட் லிஸ்ட் எடுக்குது. அதுடைய ஸ்டேக் ஹோல்டருடைய இம்பார்ட்டன்ஸை குறைக்கிறதுக்கு தான் இவ அட்டெம்ப்ட் பண்றாங்க. சரிங்களா? டு ப்ரிசைஸ்லி திஸ்னா ப்ரிசைஸ்லி திஸ் அட்டெம்ப்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். ரைட்ஸ். இப்போ முதல்ல சொல்லிட்டான் இப்படி பண்ணீங்கன்னா பிரச்சனைன்ட்டு. ஆனா இவங்க ஒண்ணு கொண்டு வராங்க. அது என்னதான் பண்ணுது? அந்த பிரச்சனையை தான் கொண்டு வருது. யார் இதெல்லாம் பண்றா அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்குது? டெமான்ஸ்ட்ரேட்டிங் இந்த சென்டருக்கு பென்சென்ட் இருக்கு. சென்டருக்கு எப்பவுமே பிடிச்சிருக்கு. என்ன தெரியுமா பிடிச்சிருக்கு? ஃபார் ஃபெசிலிட்டேட்டிங். ஃபெசிலிட்டேட்டிங்னா ஈஸியாக்குறது. சரிங்களா? ஈஸியாக்குறாங்க. என்ன ஈஸியாக்குறாங்க? இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு மேல கண்ட்ரோல் வேணும். யாரு வழியா? த்ரூ கவர்னட்டோரியல் ப்ராக்சிஸ். யாரு மூலமா? கவர்னர் யாருடைய ரெப்ரசன்டேட்டிவ்ங்க? கவர்னர் எப்பவுமே யாருடைய ரெப்ரசன்டேட்டிவ்? சென்டருடைய ரெப்ரசன்டேட்டிவ். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னா, அவன் கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைக்கிறான். எதுல கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைக்கிறான்? இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைக்கிறான். எது வழியா? கவர்னட்டோரியல் ப்ராக்சிஸ் வழியா கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைக்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ற விதமா. சரியா? இப்ப பின்னாடி என்ன வரப்போகுது? பின்னாடி என்ன வரப்போகுது? சென்டர் வந்துட்டு கண்ட்ரோல்ல இருக்கணும்னு, இன்ஸ்டிடியூஷன்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைக்கான்ல, அது எப்படி இருக்கணும்னு நினைக்கிறான்றதா பின்னாடி வரும். கரெக்ட் தானே? பின்னாடி என்ன இருக்கும் பாப்போம். இட் ப்ரொபோசஸ் டு ரிமூவ். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு பாக்குறான். இந்த இட் இருக்குல்ல, இட்டு தான் இங்கேயும் சப்ஜெக்ட். இட் டெமான்ஸ்ட்ரேட்ஸ். சரிங்களா? இட்டு எதை ரெஃபர் பண்ணுதுன்னா சென்டர் தான். சென்டர் தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது. அதோடைய கன்சென்ட்டை சென்டர் தான் ப்ரொபோஸ் பண்ணுது. என்ன பண்ணிடுவோம்? ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிடுவோம்? ரிமூவ் பண்ணிடுவோம். டு டைவெஸ்ட் ஆஃப் their ரோல். இருங்க,
பார்த்தோன்னே டக்குன்னு சொல்லுங்க, யாருடைய ரோல்? ஸ்டேட் கவர்மெண்ட் உடைய ரோல் இன் த செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபார் வைஸ் சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ். யாரெல்லாம் செலக்ட் பண்ணலாம்? ஸ்டேட் கவர்மெண்ட்டும் செலக்ட் பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்காரன் என்ன சொல்றான்னா, ஏன் நீ என்ன பண்ண வேண்டாம், இனிமேல் செலக்ட் பண்ணவே வேண்டாம் அப்படிங்கிறான். யாருக்கு? யூனிவர்சிட்டிஸ். எல்லா பவரையும் யார்கிட்ட கொடுக்க போறாங்க? ஆல் பவர்ஸ் ஆர் சாட் டு பி வெஸ்டட். என்ன அர்த்தம்? வெஸ்டட் என்னது? கொடுக்கிறது. வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்னா வேற. வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு? இன்ட்ரெஸ்ட் ஹிடன் இன்ட்ரெஸ்ட். எல்லா பவரையும் யார்கிட்ட கொடுக்கானுங்க? சான்சலர். வைஸ் சான்சலர் சூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு பவர் கிடையாதுன்ட்டு ஃபுல் பவர் சான்சலர் கொடுக்காங்க. சான்சலர் யாரு? மோஸ்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல கவர்னர். பவர் ஃபுல்லா தூக்கி யார்கிட்ட கொடுக்கானுங்க? கவர்னர் கொடுக்காங்க. கவர்னர் யாருடைய ஆளு? சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்ப அதான் இவனுக்கு பிரச்சனை. ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுது. சரியா? எஜுகேஷன் எந்த லிஸ்ட்ல இருக்குது? கன்கரண்ட் லிஸ்ட்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அதுல ஒரு பங்கு இருக்கு. ஆனா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பங்கு இவங்க அப்படியே ஒதுக்க பாக்குறாங்க. அடுத்தது, பை டேக்கிங் அவே த ஃபங்க்ஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூட்டிங் த சர்ச் கம் செலக்ஷன் கமிட்டி ஃப்ரம் த ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ். சரி, எல்லா பவரையும் சான்சலர் கொடுத்துறாங்க. எப்படி சான்சலர் கொடுக்குறானுங்க? ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த கமிட்டிய கான்ஸ்டிடியூட் பண்ற ஃபங்க்ஷனையே எடுத்துடுறாங்க. ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றீங்க, எது எங்க இருந்து? ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ். கமிட்டி ஃபார்ம் பண்ற ஃபங்க்ஷனையே என்ன பண்ணிடுறாங்க? ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்போ டோட்டல் பவர் யார்கிட்ட கொடுத்துடுறானுங்க அப்படின்னா சான்சலர்ட்ட கொடுத்துறாங்க. இதுல இருந்து என்ன புரியுது? இவ்வளவு நாட்கள் என்ன இருந்துச்சுன்னா ஒரு கமிட்டி இருந்திருக்கு, சர்ச் கம் செலக்ஷன் கமிட்டி இருந்திருக்கு. அந்த கமிட்டியுடைய ஃபங்க்ஷனையே இப்ப என்ன பண்ணிட்டானுங்க? ரிமூவ் பண்ணி கமிட்டியுடைய ஃபங்க்ஷன் ரிமூவ் பண்ணிட்டானுங்கன்னா அப்ப இந்த கமிட்டியுடைய ஃபங்க்ஷனை யாரு பண்ணுவா? ஸ்டேட் கவர்மெண்டா? ஆக்சுவலா யாரு பண்ணுவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது. இவ்வளவு நாள் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. சரிங்களா? இந்த கமிட்டியை வச்சிருக்கானுங்க. கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை இப்ப எடுத்துட்டானுங்கல்ல. இப்ப இந்த ஃபங்க்ஷனை யாரு பண்ணுவா அப்படின்னா, யாரு பண்ணுவாரு? சான்சலர். இந்த சான்சலர் தான் யாரு? கவர்னர். சொல்றது புரியுதாங்க? இன்டைரக்டா யாரு கண்ட்ரோல் பண்றீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்றீங்க, எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா இந்த சர்ச் கம் செலக்ஷன் கமிட்டியை ரிமூவ் பண்ணி அதுடைய பவர் எல்லாத்தையும் தூக்கி யார்ட்ட கொடுத்துட்டாங்க? சான்சலர்ட்ட கொடுத்துட்டாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, இங்க என்ன பண்ணிட்டானுங்க? இதா இருக்குல்ல, செலக்ஷன் ப்ராசஸ் ஃபார் யூனிவர்சிட்டிஸ். அதுல யாருடைய ரோலை ரிமூவ் பண்ணிட்டானுங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் ரோலை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த பாயிண்ட் தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இங்க பாருங்க, இங்க என்ன சொல்றாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் இனிமேல் என்ன பண்ண வேண்டாம்? செலக்ஷன் ப்ராசஸ்ல உள்ள வர வேண்டாம் அப்படின்னு ஃபுல் பவர் யார்கிட்ட கொடுத்தானுங்க? சான்சலர்ட்ட கொடுத்தானுங்க. எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் உள்ள வர வேண்டாம் அப்படின்னா, இந்த கமிட்டி இருக்குல்ல, இந்த கமிட்டியுடைய ஃபங்க்ஷனை என்ன பண்ணியாச்சு? அப்போ இவ்வளவு நாளா ஒரு கமிட்டி இருந்துச்சு, சர்ச் கம் செலக்ஷன் கமிட்டி அப்படின்னு. இப்போ அந்த கமிட்டி இல்ல. அந்த கமிட்டியுடைய ரோலை, அந்த கமிட்டியுடைய பவரை யாரு எடுத்துக்கிட்டாங்க? சான்சலர் எடுத்துக்கிட்டாங்க. கதை புரியுதா? கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணும். ஒரு கமிட்டியை எடுத்தாங்க, கமிட்டியோட பவரா அந்த கமிட்டியை பத்தி பேசலாம். அப்படிப்பட்ட ஒரு கமிட்டி. இந்த கமிட்டியில பாருங்க, கம்ப்ரைஸ்டுக்கு ஆஃப் வந்திருக்காங்க. கம்ப்ரைஸ்டுக்கு ஆஃப் வந்திருக்கா? கம்ப்ரைஸ்க்கு ஆஃப் வருமா? வராது. சரியா? கம்ப்ரைஸ்க்கு ஆஃப் எப்போ வரும்னா பாசிவ் வாய்ஸ்ல வரும். இஸ் கம்ப்ரைஸ்ட் ஆஃப். இது would comprise active voice. Active voice தானே?
சரி, இருப்பாங்க கரெக்டா சொல்லுங்க. கமிட்டி யாரு இருப்பா? சான்சலரு, சேர்மனு, யூனிவர்சிட்டியுடைய சிண்டிகேட் அப்படின்னா யாரு? சிண்டிகேட் என்னது? குரூப். ரைட், இதுதான் தப்பு. இதுக்கு பேரு தான் பாதி புரியுது. மூணுல ஒண்ணு ஒண்ணா ஈச் ஆஃப்னு போட்டா என்னங்க? போட்டு உசுரம் வாங்குறீங்க. ஏய், எந்த முக்கியமான வார்த்தையை மிஸ் பண்றீங்க? ஈச் ஆஃப்யா? ஈச் ஆஃப் ஏன் புரியல தெரியுமா? ஈச் ஆஃப்னா என்னன்னு நம்மளுக்கு புரியல, ஏன்னா இந்த வார்த்தை தெரியல. நாமினினா யாருங்க? நாமினினா யாரு? நீங்க செலக்ட் பண்றவங்க. இவங்க 3 பேர் இருக்க மாட்டானுங்க. இவங்க 3 பேரும் ஒருத்தவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் கமிட்டியில இருப்பாங்க. would comprise a nominee each of. சரிங்களா? ஒரு நாமினி இருப்பாங்க. சரிங்களா? அந்த நாமினி இவங்க 3 பேரும் ஒவ்வொருத்தரும் செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சான்சலர் செலக்ட் பண்ற நாமினி ஒருத்தர் இருப்பார். ரைட்டா? அடுத்தது யார் இருப்பா? யூஜிசி சேர்மன் செலக்ட் பண்ற நாமினி இருப்பார். அடுத்தது அந்த யூனிவர்சிட்டி குரூப் இருக்குல்ல, அவனுக்கு செலக்ட் பண்ற ஒரு நாமினி இருப்பான். சரியா? இவங்க 3 பேர் இருக்க மாட்டாங்க, இவங்க 3 பேர் செலக்ட் பண்றவங்க 3 பேர் இருப்பானுங்க. இவங்க யாரை செலக்ட் பண்ணுவாங்க? இவங்கள மாதிரி யோசிக்கிற, இவங்க சொல்றதை கேட்கிற ஆளை தானே செலக்ட் பண்ணுவாங்க. சரி, அப்படி 3 பேர் இருக்காங்க. அடுத்தது சான்சலர் would appoint. சான்சலர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். சான்சலர் யாரு? கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. வைஸ் சான்சலர் அவுட் ஆஃப் 3 to 5 நேம்ஸ் ரெக்கமெண்டட் பை த கமிட்டி. ரெக்கமெண்டட் நேம்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணப்படுது. கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ண 3 பேர், 3 to 5 பேரை தான், 3 to 5 பேர்ல ஒருத்தர் தான் வைஸ் சான்சலரா யாரு செலக்ட் பண்ணுவா? சான்சலர் செலக்ட் பண்ணுவார். அப்போ இவனுக்கு 3 பேர், இந்த 3 நாமினிஸும் சேர்ந்து 5 பேரை செலக்ட் பண்ணணும். அந்த 5 பேர்ல இருந்து ஒரே வைஸ் சான்சலரை 3 to 5 நேம்ஸ், 3 பேர் இல்ல 5 பேர், அதுல இருந்து செலக்ட் பண்ணணும். அதுல இருந்து சான்சலர் ஒரு ஆளை ரைட் செலக்ட் பண்ணுவாரு. ரைட், இதுதான் ப்ரொசீஜர். சரி, அடுத்த என்ன இருக்கு? The draft warrants could attract debarment from participating in and of fundings under the UGC Act. சரி, இப்ப டிராஃப்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, டிராஃப்ட் என்ன சொல்லுது? டிராஃப்ட் என்ன சொல்லுது அப்படின்னு, எந்த டிராஃப்ட்டுங்க அது? ஒரு டிராஃப்ட் சொன்னோம்ல, இந்த டிராஃப்ட் மேல ஒரு டிராஃப்ட் சொன்னோம்ல, அந்த டிராஃப்ட் ஏதாவது வயலேஷன் பண்ணீங்க அப்படின்னா இது என்ன பண்ணிருமா? உங்களை என்ன பண்ணிடுவாங்களா? ரிமூவ் பண்ணிடுவாங்களா? இதுல இருந்து பார்ட்டிசிபேட்டிங் இன் யூஜிசி ஸ்கீம்ல இருந்து அண்ட் டினைல் ஆஃப் ஃபண்டிங் அண்டர் த யூஜிசி. கண்டிப்பா நீங்க எப்படிதான் செலக்ட் பண்ணணுமா? எப்படிதான் செலக்ட் பண்ணணுமா? இங்க மேல ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்கல்ல, அப்படிதான் செலக்ட். சரியா? சரி, இது என்ன பேக்ரவுண்ட் அகைன்ஸ்ட் த என்ன பேக்ரவுண்ட்? பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஃபிளிக்ஸ் பிட்வீன் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ராஜ்பவன்ஸ். கவர்னருக்கு 2 பேருக்குள்ள சண்டை ஏற்கனவே பேக்ரவுண்ட் இருக்கு. எதுல? an appointing VCs which have
deprived several universities, particularly in Tamil Nadu, of leadership. எல்லாம் அடிச்சிடணும். ஏற்கனவே நிறைய பேருக்கு இவனு அப்ப விசி அப்பாயின்ட் பண்றதா இவன் 2 பேருக்கு சண்டை இருக்குது. இந்த சண்டைனால என்ன நடந்திருக்கு? விச் இருக்குல்ல, have deprived. இதனால இல்லாம போயிருக்கு. எது இல்லாம போயிருக்கு? நிறைய யூனிவர்சிட்டிஸ்க்கு என்ன இல்லாம போயிருக்கு? லீடர்ஷிப்பே இல்லாம போயிருக்கு. சரி, இப்ப சொல்லுங்க, விச் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா have deprived போட்டுருக்காங்க. வைஸ் சான்சலரா அப்பாயிண்டிங் போட்டீங்கன்னா அது சிங்குலரா ஆயிடும். 2 கவர்மெண்ட்டுமா? எதுங்க இல்லாம பண்ணிருக்கு லீடர்ஷிப்ப? எது லீடர்ஷிப் இல்லாம பண்ணிருக்கு? போட்டு சண்டை தான். கான்ஃபிளிக்ட்ஸ் ஆஃப் டிப்ரைவ்ட் செவரல் யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் லீடர்ஷிப். என்னாச்சு? புரியுதாங்க சொல்றது? ஏதாவது புரியுதா? மேல இருந்து திருப்பி அந்த ஃப்ளோ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் முடிச்சிட்டோம். இன்னும் முடியலையா? சரி, இது ஈஸி தான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஃபெடரல் செட்டப்ல நீங்க என்ன பண்ணக்கூடாது? எஜுகேஷன்ங்கிற மேட்டரை நீங்க தொடக்கூடாது. அதுல இருக்க ஸ்டேட் ஹோல்டர்ல தொட்டிங்கன்னா டிஸ்ரப்டிவ் ஆயிரும். நீங்க யூஜிசி 2025 போட்டு அதுதான் பண்ண போறீங்க. ஏற்கனவே இருக்கிற ஒண்ணு இப்ப நீங்க என்ன பண்றீங்க? மாத்துறீங்க. சரியா? ஏற்கனவே பிரச்சனையே இல்லாம போயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த பவரை ஃபுல்லா தூக்கி யார்ட்ட கொடுக்குறீங்க? சென்டருக்கு இதுதாங்க வேலை. எப்பவுமே என்ன பண்றது? கவர்னரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது. இது சென்டருக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். அதான் சென்டர்ஸ் பென்ஷன். அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ற விதமா ஸ்டேட் கவர்மெண்ட் ரோலை ரிமூவ் பண்ணிட்டானுங்க. எதுல? வைஸ் சான்சலர் செலக்ட். இப்ப நம்ம ஒரு செலக்ஷன் கமிட்டி பார்த்தோம்ல, அது ஸ்டேட் கவர்மெண்ட்காரன் எங்கேயா வந்தானா? வரல. சரி, நீங்க யோசிச்சு பாருங்க. பின்னாடி வரும்போது சொல்றேன். எல்லா பவரையும் யார்கிட்ட கொடுத்துட்டானுங்க? சான்சலர்கிட்ட கொடுத்துட்டானுங்க. எப்படி கொடுத்தானுங்க? செலக்ஷன் கமிட்டி கொடுக்கல. இந்த செலக்ஷன் கமிட்டியுடைய ஃபங்க்ஷனே என்ன பண்ணிட்டானுங்க? ரிமூவ் பண்ணிட்டானுங்க. செலக்ஷன் கமிட்டி எப்படி ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணானுங்க? செலக்ஷன் கமிட்டியுடைய ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, எப்படி ரிமூவ் பண்ணிட்டானுங்க? செலக்ஷன் கமிட்டியில இவங்க செலக்ட் பண்ற ஆள் தானே இருப்பான். அவங்க ஒரு பேரு கொடுக்கானுங்கல்ல. கடைசியா யாரை செலக்ட் பண்றது முடிவு பண்றது யாருதான்? கவர்னர் தான். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இங்க ஏதாவது வழி இருக்கா? இல்ல. அப்போ இவருடைய ஆள் ஒருத்தன் உள்ள இருக்கானா கமிட்டியில? சான்சலருடைய ஆள் ஒருத்தன் செலக்ஷன் கமிட்டியில இருக்கானா இல்லையா? இருக்கான். ஏன்னா நாமினி ஈச் ஆஃப் த சான்சலர். இவர் ஆள் ஒருத்தன் உள்ள இருப்பான். இவர் சொல்றதுதான் அவன் கேட்பான். அவங்க ஒரு 3-5 பேர் சொல்லுவாங்கல்ல, அதுல இந்த ஒத்த பேர் வருமா வராதா? வரும். கடைசியா முடிவெடுக்கிறது யாரு? இவனுக்கு எத்தனை பேர் என்ன கொடுத்தாலும் யாருதான் முடிவு எடுக்கணும்? சான்சலர் தான் முடிவு எடுக்கணும். அப்ப எல்லா பவரும் எங்க வந்து நின்றுது? செலக்ஷன் கமிட்டி சும்மா பேருக்கு நடக்குது. கடைசியா செலக்ட் பண்றது யாருதான்? சான்சலர் தான். இதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. இதுல இந்த புது டிராஃப்ட் என்ன சொல்லுது? நாங்க போட்டிருக்கிற மாதிரி நீங்க பண்ணலைன்னா உங்களை என்ன பண்ணிடுவோம்? டீபார் பண்ணிடுவோம். இந்த மாதிரிதான் செலக்ஷன் பண்ணணுமா? இல்லைன்னா உங்களுக்கு கிராண்ட் கிடையாது. யூஜிசி ஆக்ட்ல உங்களுக்கு காசு தர மாட்டாங்க. இப்படி எல்லாம் மிரட்டுறாங்க. ஏற்கனவே நம்மளுக்கும் கவர்னருக்கு சண்டை இருக்கு. அதுல ஸ்பெசிபிக்கா வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்ல சண்டை இருக்கு. இதனால நிறைய யூனிவர்சிட்டிஸ்க்கு என்ன இல்ல? லீடர்ஷிப் இல்ல. சரி, எதிர்ப்பு வருது. ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து எதிர்ப்பு வருது. இங்க இருந்து இன்க்ளூடிங் தமிழ்நாடு என்ன பண்ணிருக்கு? இவனுக்கு இங்க இருந்து சட்டசபையில இவனுக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. தமிழ்நாடு பாஸ்ட் ரெசல்யூஷன் urging. தமிழ்நாடு urged. சொல்லலாமா? சரி, urge the center to immediately withdraw the draft. சொன்ன உடனே அவனுக்கு கேட்டுருவானுங்க. அதனால இவங்க வந்து சொல்றாங்க. இது ஐரணி, புரிஞ்சுக்கணும். சரியா? இவனுக்கு வந்துட்டு என்ன செய்யறாங்க? சென்டரை உடனே அந்த டிராஃப்ட் என்ன பண்ணிருங்க? ரிமூவ் பண்ணிருங்க அப்படின்றாங்க. Chief Minister M.K. Stalin has argued that the draft is not only federal principles enshrined in the constitution. பாருங்க, சூப்பரா இருக்கு இந்த வார்த்தை. கான்ஸ்டிடியூஷன்ல பாதுகாக்கப்பட்ட பேசிக் ஃபெடரல் பிரின்சிபல்ஸ்ல எதிரா இருக்கு. ஃபெடரல் பிரின்சிபல்ஸ் என்ன சொன்ன?
ஃபெடரல்னா என்ன எடுத்துங்க, ஸ்டேட் வேற சென்ட்ரல் வேற அப்படின்னு பிரிச்சு கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கே இது எப்படி இருக்குது, அகெயின்ஸ்டா இருக்கு. அதுக்கு மட்டும் அகெயின்ஸ்டா இல்ல, கூடவே சேர்ந்து பட் ஆல்சோ போசஸ் a threat to the higher education system. தலைவர் எப்படி உருட்டிட்டாரு, இது வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு மட்டும் அகெயின்ஸ்டா இல்ல, எஜுகேஷன் சிஸ்டமுக்கே இது அகெயின்ஸ்டா இருக்கு. இவர் சொல்ற பாயிண்ட் ஏன் கரெக்ட் அப்படிங்கிறது பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சரி, கேரளா சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன், ஏடிஎம்கே, சிபிஎம் இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, திஸ் இஸ் ஸ்டாண்ட்ஸ் என்னது, இந்த வியூவை சப்போர்ட் பண்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்போ பிடிக்கல, கான்ஸ்டிடியூஷன்ல எடுக்கிற கான்ஸ்டிடியூஷன்ல பாதுகாக்கப்பட்ட பேசிக் ஃபெடரல் பிரின்சிபல்ஸுக்கு மட்டும் அகெயின்ஸ்டா இல்ல, ஹையர் எஜுகேஷன் சிஸ்டமுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா. என்ன பிரச்சனையா இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்காரன் என்ன பண்ணிடுவான், அவனுக்கு பிடிச்ச ஆளே தான் ஏற்கனவே சான்சலராகவே இருக்கானுங்க, சான்சலர் கவர்னர் தான் அவங்களுடைய ஆளு தான். இப்ப திரும்ப வைஸ் சான்சலரும் யார் ஆயிடுவாங்க, அவனுடைய ஆளாயிருவாங்க. அப்ப எல்லா யூனிவர்சிட்டிஸும் யாருடைய கண்ட்ரோலுக்கு கீழே போயிடும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு போயிடும். அதுதான் இங்க பிரச்சனையே. ஏன்னா அடிப்படையில எஜுகேஷன்ங்கிறது எந்த லிஸ்ட்ல இருக்கு, கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. பாத்தர் வந்துட்டு என்ன பண்றாரு, எப்படி ஏசுறாரு அப்படின்னு பார்ப்போம். கம்மியா தான் இருக்கு. ஓகே, ஆப்ரிஹென்ஷன் பாட்டு எத்தனை மீனிங் இருக்கு, ஆப்ரிஹென்ஷன் ஆப்ரிஹென்ஷன்னா ஃபியர்னு ஒரு மீனிங் இருக்கா, அரெஸ்ட் ஆகுறது. ஆப்ரிஹென்டட்னா அரெஸ்ட், ஃபியர். போன கிளாஸ் நீங்க கத்துல நிறைய கேள்விக்கு மீனிங்கே ஒண்ணு தெரியல. கியூவர்னா என்னது சார், கத்துறதுல ஒண்ணும் கேட்கலான்னு நானுங்க. ஃபியர், அரெஸ்டட், இன்னொன்னு என்னது, அண்டர்ஸ்டாண்ட். ஆப்ரிஹெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ல மீனிங் வந்துச்சுன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு. ரைட்ஸ், கன்சர்ன்ஸ், கரெக்டா. obliterateனா completely destroy, annihilates. ruins என்ன அர்த்தங்க, அழிச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மிச்சம் மீதுதான் ruins. alley, alleyனா என்ன அர்த்தம், ரெடியூஸ் பண்றது. ஃபியர்ஸ் கூட சேர்ந்தா ஒரு alley. alleyனா என்னது, முட்டிச்சந்து. ALLEY, alley, alloyer, yikes. ALLOY, alley. இவன் யாரு, ஃப்ரெண்ட், ally. எலிவேட்ஸ்னா ரைஸ் பண்றது. டிமோட் எடுத்துங்க, டிமோட்ஸ். ப்ரோமோட்டுக்கு ஆப்போசிட் தான் டிமோட்ஸ். சரியா, ப்ரோமோட்னா என்ன பண்றது, மேலே ஏத்துறது. டிமோட்னா பொசிஷன் கீழே இருக்கு. ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா டிமோட் பண்ணுவாங்க. டிமோட் கவர்மெண்ட்ல உண்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்ல. லஞ்சம் வாங்கி சிக்கிட்டீங்க, லஞ்சம் வாங்கி சிக்கிட்டீங்கன்னா அது கேஸ் போட்டு உங்களை தூக்கிடுவாங்க, டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. பட் ஏதாவது சின்ன பிரச்சனைகள் ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா டிமோட் பண்ணுவோம். டிமோட், டிமோட் என்ன அர்த்தம், ப்ரொமோட்டுக்கு ஆப்போசிட், கீழே இறக்கி விட்டுருவாங்க. எட்டானமஸ், தனிச்சையா செயல்படுறது. ஆனா கஷ்டமான. அடுத்தது நாளைக்கு வந்து நம்ம இந்த எக்கனாமிக்ஸ் எடிட்டோர் ஒன்று பார்த்தோம், இதெல்லாம் ஈஸியா இருக்கு. இந்த டிராஃப்ட்ல பிரச்சனை, ஏற்கனவே பிரச்சனை இருக்கா இல்லையா, இருக்குதானே. ஏன் இந்த வார்த்தை யூஸ் பண்ணி, ஏன் இந்த வார்த்தை ஆல்சோ டிரான் கிரிட்டிசிசம், ஏன் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு, இப்ப இன்னொரு பிரச்சனை வேற. என்ன தடவை சொல்றானுங்க,
வைஸ் சான்சலர், யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலருக்கு யார் எலிஜிபிள் ஆக்கணுமா? அதாவது அகாடமிக் ஃபீல்ட்ல இல்லாதவங்களையே நீங்க என்ன ஆக்கணுமா? எலிஜிபிள் ஆக்கணுமா? அது எப்படி ஆக்க முடியும்னு ஆக்கணும் அப்படின்ட்டு இவனுக்கு ஒரு ப்ரப்போசல் கொடுக்கானு இந்த டிராஃப்ட்ல. அதுவும் என்னதான் பண்ணுது? டிராஃப்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி நான் அகாடமிக்ஸ்லாம் எங்க இண்டஸ்ட்ரியில 10 வருஷமா சர்வ் பண்ணிருக்கணுமா? யோசிச்சு பாருங்க, ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு பவர் பிளான்ட்ல வேலை பார்த்திருக்கிற ஒரு இன்ஜினியர் 20 வருஷமா வேலை பார்த்து ஜெனரல் மேனேஜர் ஆயிட்டாரு. அவரை தூக்கி ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு வைஸ் சான்சலரா போட முடியும், போடலாம் அப்படின்னு ப்ரப்போசல் சொல்லுது. கடுப்பு ஆவாங்களா? ஆக மாட்டாங்களா? கண்டிப்பா ஆவாங்க. 10 வருஷம் எங்க சர்வ் பண்ணி சீனியர் லெவல் இந்த இண்டஸ்ட்ரி இல்ல பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் பாலிசி and or public sector undertakings with the proven track record of significant academic or scholarly contributions. நல்லா படிக்கிறாரு, நிறைய பேப்பர் போட்டிருக்காரு, நிறைய வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி ஒரு ட்ராக் ரெக்கார்டு வேணும் அப்படிங்கிறாங்க. ரைட். அடுத்தது மிஸ்டர் விஜயன். பின்னாடி விஜயன் என்ன பயப்படுறாரு அப்படின்னா, fears that நார்மல் கன்ஜெக்ஷன் மறைஞ்சு வந்திருக்கு. இது could be used to appoint சங் பரிவார் loyalist. என்ன சொல்ல வர்றாரு? சங் பரிவார்னா யாருங்க? சங் பரிவார்னா யாரு? தேடுங்க. லாயலிஸ்ட்னா அவங்களுக்கு விசுவாசமா இருக்கணும். யாரு சம்பந்தப்பட்ட சென்ட்ரல் ஒரு ஹிந்து ஆர்கனைசேஷன் வச்சுக்கிறோம். ஒண்ணு இல்லைங்க, ஈஸிங்க. யாரா இருப்பாங்க? கண்டிப்பா இவங்க யார் சப்போர்ட்டரா இருப்பானுங்க? பிஜேபி விசுவாசிகளா இருப்பாங்க. சரிங்களா? சோ அந்த பிஜேபியுடைய விசுவாசிகளை இவங்க என்ன பண்ணிடுவாங்க? அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்கன்னு இவரு பயப்படுறாரு. சரியா? சரி. இந்த குட்டுக்கு என்ன அர்த்தம்? பாசிபிலிட்டி. சரியா? யூஸ் பண்ணப்படலாம். ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா? யூஸ் பண்ணப்படலாம் அப்படிங்கிற. ரொம்ப டைம் என்னாச்சு? யூஸ் பண்ணப்படலான்னு பயப்படுறாரு விஜயன். ஃபியர்ஸ், இந்த ஃபியர்ஸ் இருக்குல்ல, நவுனா வேர்பா? இவர் தான் பயப்படுறாரு. ரைட். ஃபர்ஸ்ட் வார்த்தையை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியணும். முந்தின பேராகிராஃப்ல என்ன கதை போயிருக்கு? முந்தின பேராகிராஃப் என்ன போயிருக்கு? நான் அகாடமிக்ஸ் அப்பாயிண்ட் பண்றது. முந்தின பேராகிராஃப்ல பண்ணணும்னு பேசுறாங்களா, பண்ண வேண்டாம்னு பேசுறாங்களா? பண்ண வேண்டாம். அவ்வளவு பேர் பயப்படுறானுங்க. விஜயன் எல்லாம் பயப்படுறாப்ல. சரிங்களா? அந்தந்த குவாலிபிகேஷன் கொடுக்குறாங்க, அவர் பயப்படுறாரு. ஆனா யூனிவர்சிட்டிஸ் பெனிஃபிட் ஆயிருக்கு. இதுல இருந்து ஸ்காலர்ஷிப் ஆஃப் நான் அகாடமிக்ஸ் such as former president KR நாராயணன் and scientist ஏதோ ஒரு பேரு. ரைட். இது என்ன பண்ணானுங்க? நீங்க நான் அகாடமிக்ஸ் அப்பாயிண்ட் பண்ணா யூனிவர்சிட்டிக்கு பெனிஃபிட் வந்திருக்கா வரலையாங்க? வந்திருக்கு. யூனிவர்சிட்டிஸ் ஹேவ் பெனிஃபிட் பண்ணிருக்குங்கிறாங்க. அப்பாயிண்டிங் அகாடமிக்ஸ் டஸ் நாட் கேரண்டி விஷனரி லீடர்ஸ். என்ன சொல்ல வராங்க? என்ன சொல்றானுங்க? நீங்க படிச்சவனை அப்பாயிண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னது கிடைக்காதுங்கிறாங்க? லீடர்ஷிப் கேரண்டியா கிடைக்காது அப்படிங்கிறாங்க. இங்க பாருங்க, இது ஒரு சூப்பரான கொஸ்டின். ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட், வீக் ஆர்குமெண்ட் கொஸ்டின். சரிங்களா? யூனிவர்சிட்டிஸ்ல நான் அகாடமிக்ஸ அப்பாயிண்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். யூனிவர்சிட்டிஸ் நான் அகாடமிக்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலாமா? கொஸ்டின் எடுத்துக்கிடுங்க. கிரிட்டிக்கல் ரீசனிங் எடுக்கிறவங்க நான் அகாடமிக்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்னது?
எஸ்ன்னு போட்டு இதுல இருந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க. இது ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் வீக் ஆர்குமெண்டா? ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அகாடமிக்ஸா அப்பாயிண்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்காது? விஷன் ரீடர்ஷிப் கேரண்டியா கிடைக்காது. இப்ப ரெண்டுமே எப்படிப்பட்ட ஆர்குமெண்ட்ஸ்? ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்ஸ் டு அப்பாயிண்ட் நான் அகாடமிக்ஸ். ரைட், முடிக்க போறோம். இந்த ப்ரொபோசல் ஒரு ப்ரொபோசல் வருது. என்னது? விசியுடைய டென்னியரை வழக்கமா இருக்கிற 3 வருஷத்துல இருந்து 5 வருஷமா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றது வரவேற்கத்தக்கது. The UGC would do well to remove anti-federal clauses from the draft regulations and allay apprehensions on the provisions. கதை முடிஞ்சிச்சு, முடிய போகுது. இது என்னது? சொல்யூஷன் ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த டிராஃப்ட்ல ஏதாவது நல்ல பாயிண்ட் இருக்கா? இந்த டிராஃப்ட் போட்டதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் நல்ல பாயிண்டா இருக்கா அப்படின்னா இருக்கு. ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னது? 3 வருஷத்துல இருந்து 5 வருஷமா போட்டது நல்ல பாயிண்ட். யூஜிசி உடைய வேலை என்னது? சொல்யூஷன் ஆரம்பிக்கிறீங்க தான். ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையாங்க இந்த டிராஃப்ட்ல? இருக்கு. அப்ப யூஜிசி என்ன தெரியுமா பண்ணணும்? என்ன பண்ணணும்னா எதை ரிமூவ் பண்ணணும்? அது ஆன்டி ஃபெடரல் கிளாஸஸ் இருக்குல்ல, டோட்டல் டிராஃப்டே நீங்க தூக்கி குப்பையில போட வேண்டாம். நல்ல விஷயமும் இருக்கு. அதனால என்ன பண்ணுங்க? ஆன்டி ஃபெடரல் கிளாஸஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு, ரிமூவ் பண்ணாதான் என்ன போகும்? பயம் குறையும். சரியா? அண்ட் ரெடியூஸ் அப்ரிஹென்ஷன்ஸ் ஆன் அதர் ப்ரொவிஷன். மற்ற ப்ரொவிஷன்ஸ் என்ன பண்ணுங்க? பயத்தை குறைங்க. சரி, சொல்யூஷன் ஆரம்பிச்சிட்டு இல்ல, பின்னாடி என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? அதே சொல்யூஷன் தான் கண்டினியூ ஆகும். இந்த லாங் ரன் இட்டுனா யாரு? UGC should aim for reforms to completely remove any governmental role in university administration. யூனிவர்சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன்ல கவர்மெண்ட் ரோல் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. எக்ஸப்ட் மேபி ஃபார் எதுக்கு மட்டும் வந்துக்கலாம்? காசு கொடுக்கறதுக்கு வேணா வந்துக்கிடுங்க. எக்ஸப்ட் மேபி ஃபார் ஃபண்டிங் அண்ட் எலவேட் தெம். தெம் யாரு? யூனிவர்சிட்டிஸா? ஏன் அப்படின்னா யூனிவர்சிட்டிஸா? யூனிவர்சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் தானே இல்லையா? யூனிவர்சிட்டி தானா? இந்த வார்த்தை என்னது? அவனை சொல்ல விடுங்க. 10 பேர் தான் படிக்கீங்க, மீதி பேர் காலையில ஐயோ இவனைய நல்லா தூங்க விட மாட்டேங்கானே, தலையெழுத்து காலையிலே கிளாஸ் வைக்கன்னு வந்து உட்கார்ந்துருக்காங்க. சரியா? இன்டூனா டிரான்ஸ்பர்மேஷன். தெம்னா யாருதான்? யூனிவர்சிட்டிஸ மாத்தணும். என்ன மாத்தணும்? உண்மையிலே அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனா மாத்தணும். பேருக்கு அட்டானமஸ் கிடையாது, ட்ரூலி அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நவுன் இது அட்ஜெக்டிவ், என்னது? அடு. தட் எதை ரெஃபர் பண்ணுது? தட் எதை ரெஃபர் பண்ணுது? இன்ஸ்டிடியூஷன்ஸ் நர்ச்சர் எக்ஸலன்ஸ். பார்த்தோன்னே டக்கு 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 டக்குன்னு தெரியணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எலவேட்டுமா பின்னாடி? என் டவுட் என்ன தெரியுமா? பாருங்க, நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு மீனிங் புரியுது இல்லைங்க? ரிஃபார்ம்ஸ் பண்ணணும், கவர்மெண்ட் ரோல் ஏதாவது இருக்கக்கூடாது. எதை தவிர? ஃபண்டிங்கை தவிர. அப்புறம் யூனிவர்சிட்டிஸை தூக்கணும், ட்ரூலி அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸை மாற்றி. அப்பந்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸலன்ஸ் கிடைக்கும். என் டவுட் என்ன தெரியுமா? இதையும்
இதையும் ஏன் கனெக்ட் பண்ண கூடாது? ஷுட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கு? V1 தானே இருக்கு. V1 இது ஒரு V1. நீங்க என்ன பண்றீங்க? இவனையும் இவனையும் கனெக்ட் பண்றீங்க. கரெக்டா? நீங்க 2 obliterates 2 elevates அப்படின்னு கனெக்ட் பண்றீங்க. Now it should aim for dash 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 and it should aim it should elevate them. அப்படி கனெக்ட் பண்ணுங்க. எது தப்பு அப்படிங்கிறது ரெண்டுல எது தப்பு? ஷுட்டுக்கு பின்னாடி V1 இங்கேயும் V1 தானே, இங்க 2க்கு பின்னாடி V1 இங்கேயும் V1 தானே, ரெண்டுமே கரெக்ட். சரியா? கையை காம்ப தனித்தனி மீனிங் சொல்லணும். It should aim dash 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 and it should elevate them. இதுக்கு என்ன அர்த்தம்? யூனிவர்சிட்டிஸ் ரிஃபார்ம்ஸுக்கு எய்ம் பண்ணணும். எய்ம் பண்ணி இந்த விஷயங்கள் பண்ணி யூனிவர்சிட்டிஸ் ஷுட் என்ன பண்ணணும்? தூக்கணும், எலவேட் பண்ணணும். சரியா? அது ஷுட்டோ சாரி ஷுட் எய்மோ ஷுட் எலவேட்டுக்கு மீன். இன்னொரு மீனிங் என்னது? ரிஃபார்ம்ஸுக்கு எய்ம் பண்ணணும். இந்த ரிஃபார்ம்ஸ் ரெண்டு விஷயத்த பண்ணணும். ரிஃபார்ம்ஸ் ரெண்டு விஷயத்த பண்ணணும். ஒன்னு ஆப்லிட்ரேட் பண்ணணும், இன்னொன்னு எலவேட் பண்ணணும். அந்த ரிஃபார்ம்ஸ் ஆப்லிட்ரேட் பண்ணணும், ரிஃபார்ம்ஸ் எலவேட் பண்ணணும். புரிஞ்சுட்டா? ரெண்டுக்கு வேற வேற மீனிங் இருக்குதானே? ரைட். ரெண்டாவது மீனிங் என்னன்னு சொன்னா, நீ ரிஃபார்ம் கொண்டு வர்றது ரெண்டு விஷயத்த பண்ணணும். சரியா? ஒன்னு ஆப்லிட்ரேட் பண்ணணும், இன்னொன்னு எலவேட். இன்னொரு மீனிங் என்னது? எய்மும் பண்ணணும், நீயே ரெண்டு வேலையை பார்க்கணும். எய்மும் பண்ணணும், எலவேட்டும். இதனாலதான் இது அழகா இருக்கும். ஏன் பயப்படுறீங்க? இந்த வார்த்தைக்கு சாயங்காலம் கிளாஸ்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மீனிங் படிச்சோம். சரியா? என்ன படிச்சோம்? இஃப் ஷுட்னா என்ன மீனிங் வரணும்? மிஷன் இம்பாசிபிள். Your mission, should you choose to accept it? Should I anything? இங்க ஷுட் என்ன அர்த்தம்? இங்க ஷுட்டுக்கு என்ன அர்த்தம்? திருப்தியா இருக்கு, பட் எனக்கு இது கஷ்டமான எடிட்டோரியல். சம்படி சொல்லணும் பின்னாடி ஆரம்பிச்சு. சம்மரி எப்படி ஆரம்பிச்சிச்சிங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டானுங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டானுங்க? ஒரு டிராஃப்ட் போடுறானுங்க, யூஜிசி டிராஃப்ட் 2025 அப்படின்ட்டு ஒண்ணு போடுறானுங்க. சரிங்களா? அந்த டிராஃப்ட் என்ன பண்ணுது? ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து எஜுகேஷனுடைய பவரை எடுக்கு. எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்னு சொன்னோம். 2 பேருக்குமே இன்வால்வ்மெண்ட் இருக்கு. ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்க? ரைட்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து பவரை எடுக்கானுங்க. எப்படி எடுக்கானுங்க? சான்சலர் ஏற்கனவே யாருதான்? கவர்னர் தான். எல்லா பவரையும் யார்கிட்ட போய் கொடுக்காங்க? சான்சலர்கிட்ட போய் கொடுக்காங்க. ஒரு செலக்ஷன் கமிட்டின்னு ஒண்ணு வைக்கானுங்க. அதுல இவங்க சூஸ் பண்ற ஆட்கள்லாம் இருக்கானுங்க. ஆனா அவனுங்க செலக்ட் பண்றத ஃபைனலா சூஸ் பண்றது யாருதான் அப்படின்னா சான்சலர் தான். இப்படிதான் எல்லா பவரும் எங்க போய் நின்றுது அப்படின்னா, செலக்ஷன் கமிட்டி செலக்ட் பண்ணல, ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறது சான்சலர் தான். அப்ப சான்சலர்கிட்ட தான் எல்லா பவரும் இருக்குன்றது தான் நம்ம பிரச்சனை. சரியா? இது ஸ்டேட் கவர்மெண்ட் பிடிக்குதா அப்படின்னா பிடிக்கல. நம்ம சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாரு? நீங்க கான்ஸ்டிடியூஷன் என்ஷ்ரைன்டு என்ன அர்த்தம்?
பாதுகாக்கப்பட்ட அந்த பெடரல் பிரின்சிபல்ஸ் எல்லாம் நீங்க மீறினது மட்டும் இல்லாம ஹையர் எஜுகேஷனுக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிற. சரிங்களா? அதுக்கப்புறம் எப்படி கண்டினியூ ஆகுது, பின்னாடி விஜயனுக்கும் அதே மாதிரி பயம் இருக்கு, மற்ற கட்சிகளும் கூட சேர்ந்து நம்ம சீஃப் மினிஸ்டருக்கு சப்போர்ட் பண்றாங்க. ரெண்டாவது பேராகிராஃப் கதை எப்படி வருது, ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது, இன்னொரு பிரச்சனை வேற. என்ன பிரச்சனை இருக்கு? இவனுக்கு வந்து என்ன சொல்றாங்க, அகாடமிக்ஸ் இல்ல நான் அகாடமிக்ஸ் வந்து நம்ம உள்ள சேர்ப்போம். அந்த நான் அகாடமிக்ஸ் சேர்க்கறதுக்கு 10 வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பின்னாடி விஜயன் என்ன சொல்றாரு, நீங்க உங்க ஆளுகளை பார்த்து தூக்கி போட்டுருவீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிறது. எல்லாத்தையும் தாண்டி ஆத்தர் என்ன சொல்றாரு, நான் அகாடமிக்ஸ் போட்டாலும் சில ஃபீல்டுல சில எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படிதான் இருக்கு, நல்லாதான் செயல்படுது. சோ அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாது. அடுத்து எப்படி வந்துச்சு, ஒரே ஒரு நல்லது மட்டும் இருக்கு இதுல. என்ன நல்லது இருக்கு? டென்யூர் பீரியட் 3 years to 5 years கூட்டியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். இப்ப நல்லதும் இருக்கு. இப்ப ஃபைனல் சொல்யூஷன் என்னது இந்த பிரச்சனைக்கு அப்படின்னா, யூஜிசி தான் ஸ்டெப் எடுத்து ஆன்டி பெடரல் கிளாசஸ் என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணாதான் இவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, அந்த பயங்கள்லாம் குறையும். கடைசி பேராகிராஃப்ல இருந்துச்சு. கவர்மெண்ட் உள்ளே வரக்கூடாது. எது தவிர, ஃபண்டிங்கை தவிர வேற எதுக்கும். சரிங்களா? கடைசி பாயிண்ட் என்னது, அப்பதான் என்ன ஆகும், இந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் உண்மையிலே அட்டானமஸா மாறும். இதை பிடிச்சு சொல்லணும். Maybe for funding. இது பிரிங்க. எக்ஸப்ட் ஃபார் சேர்த்த ப்ரிப்போசிஷன். சரியா? ஃபண்டிங்கிறது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட், மேபிங்கிறது ப்ரிப்போஷனை பத்தி பேசக்கூடிய அட்வர்ப். அட்வர்ப்ங்கிறது வேர்பை பத்தி பேசும், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன் எல்லாத்த பத்தியும் பேசும். நவுன் ப்ரோனவுனை தவிர மற்ற எல்லாத்த பத்தியும் பேசும். அப்ப இந்த மேபிங்கிறது இந்த ப்ரிப்போஷனை பத்தி பேசும். சரியா? சரி, கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் கேட்போம், நீங்க சொல்லுங்க. சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு என்னென்ன பாயிண்ட் சொன்னாருன்னு சீஃப் மினிஸ்டர் என்னென்ன பாயிண்ட் சொன்னார்? சிஎம் என்ன பாயிண்ட் சொன்னாருங்க? இது வந்துட்டு எப்படி இருக்குது, கான்ஸ்டிடியூஷனுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் இன்ஸ்ட்ரைன்ல இருக்கு, அகெயின்ஸ்டா இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட், இதனால எது பாதிக்கப்படும்? ஹையர் எஜுகேஷன் பாதிக்கப்படும். சிவா சொன்ன ரெண்டு பாயிண்ட்ல ரெண்டு பாயிண்ட்டுமே கரெக்டா, ரெண்டு பாயிண்ட்டுமே தப்பா, இல்ல ஒரு பாயிண்ட் கரெக்ட் இன்னொரு பாயிண்ட் தப்பா? ரெண்டு பாயிண்ட்டுமே கரெக்டா? அப்படி என்ன சொன்னான்னு தெரியுமா? ரெண்டு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கான்ஸ்டிடியூஷனுக்கு அகைன்ஸ்டா இருக்கு, அது கரெக்டான பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னது? ஹையர் எஜுகேஷன் என்ன ஆகும், பாதிக்கப்படும் அப்படிங்கிறார். சரிங்களா? ஹையர் எஜுகேஷன் பாதிக்கப்படும் சொல்றாரு. ஏற்கனவே இந்த மாதிரி நான் அகாடமிக்ஸ் போட்டிருக்காங்களா இல்லையா? போட்டிருக்காங்க தானே. அப்ப பாதிக்கப்பட்டுச்சா? பாதிக்கப்பட்டுச்சா? இல்ல. ஏன் பாதிக்கப்படல அப்படின்னா, அவங்க ஒழுங்கா நடத்துறாங்க. ஏன் பாதிக்கப்படலைங்கிறது ஒரு ரீசன் சொன்னாங்க. சரிங்களா? அகாடமிக்ஸுக்கு என்ன இருக்காது, லீடர்ஷிப் இருக்காது. ஆனா அந்த நான் அகாடமிக்ஸ்க்கு என்ன இருக்கும், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்காது, பட் என்ன இருக்கும், லீடர்ஷிப் இருக்கும். அப்ப அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் அக்செப்டட், பட் இன்னொரு பாயிண்ட் வந்துட்டு கொஞ்சம் இடிக்கதான் செய்யுது. பாருங்க, இந்த 5 கொஸ்டினுக்கு ஒன்னில்லாத கொஸ்டினுக்கு எப்படி திணறுவானுங்கன்னு மட்டும் பாருங்க.
கொஞ்சம் வாசிக்கே டைம் ஆகுது, ஃபாஸ்டா வாசிக்கணும். பின்னாடி விஷயம் என்ன சொன்னாப்ல நான் அகாடமிக் அப்பாயின்மெண்ட்ஸ்ல, அதான் கேஸ். ஏ தான் நான் எதிர்பார்த்தேன். பி ஏன் இப்ப பின்னாடி விஷயம் சம்பந்தப்பட்டுதான் இந்த வார்த்தை இருந்துச்சு, கரெக்டா? இந்த வார்த்தை இருந்துச்சு, ஆனா அவனுக்கு சப்போர்ட் பண்ணல அவரு. அவனை வந்துருவானுங்கன்ட்டு பயந்தார். சரிங்களா? நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் தாண்டி கத்தாதீங்க. கஷ்டப்பட்டு 12,000 ரூபாய்க்கு அந்த மைக்கு கதராய் ப்ளீஸ். சரியா? சங் பரிவார் லாயலிஸ்ட் உடைய இன்க்ளூஷன் என்ன பண்றாரு இவரு, சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிற பாயிண்ட் தப்பு. சரிங்களா? உங்களுக்கு இது நடக்குமா நடக்காதா? ஆர்சியில இந்த பேராகிராஃப் உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கிறோம், இல்ல அறகுறையா புரியுதுன்னு வச்சுக்கிடுவோம். எதுதான் ஆன்சரு? ஏதான் ஆன்சர் இல்ல என்கிட்ட சொல்றது என்னது, நல்லாதான் சார் பண்ண, ஆக்யூரசி மட்டும் வர மாட்டேங்குது சார், நார்மலைசேஷன்ல நீ ஏதோ பண்ணிடுறாங்க சார் அப்படின்னு நம்மள்ட்ட வந்து கதறது. சென்டென்ஸ் புரியாம சம்மந்தம் இல்லாம ஆன்சர் போட்டா எப்படி மார்க் வரும்? பி தான் ஆன்சர். சரி, டி ஆன்சர் கிடையாது. அப்போ இந்த பாயிண்ட் அங்க இல்லவே, அப்போஸ் தான் பண்றாரு, இல்லவே. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 பேர் ட்ரை பண்ண போறீங்க, யாரு ஃபர்ஸ்ட் சொல்றான்னு பார்ப்போம். கொஸ்டின் புரிஞ்சுக்கணும், கொஸ்டின் தெளிவா புரிஞ்சு போடும். சார்ஜ் கட் ஆயிடுச்சா உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? தெரியுமா? செகண்ட் ஆப்ஷன் நீங்க, செகண்ட் ஆப்ஷன் என்ன? அதான் ஆன்சர் என்னது? அதான் ஆன்சர் என்னது? எல்லாமே இருக்கா? தவறி கூடுங்க. ஆன்சருக்கு பக்கத்துல ஆன்சர், ஆன்சருக்கு பக்கத்துல இருக்கிற ஆன்சர். இதுக்கெல்லாம் மார்க் கிடையாது ஊழலாயணிய அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதலுக்காக. ஆன்சருக்கு பக்கத்துல ஆன்சருங்க. ஏயா இதுதான் ஆன்சருக்கு பக்கத்துல இருக்க ஆன்சர். இந்த பாயிண்ட் இருக்கா? இது ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்களா? டிஸ்ரப்டிவ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வச்சு அவங்க எந்த பாயிண்ட் தான் சொன்னாங்க? ஸ்டேட் இன்வால்மெண்ட் குறைக்கிறான் அப்படிங்கிறது தான் டிஸ்ரப்ட். இது வேற பாயிண்ட சொன்னாங்க. சரிங்களா? இதுவும் ஒரு பிரச்சனை தான், இதுவும் ஒரு பிரச்சனை தான். ஆனா அந்த டிஸ்ரப்டிவ்னு ஏன் கன்சிடர் பண்றாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்னால தான் கன்சிடர் பண்றாங்க. ஏ வந்துட்டு டிஸ்ரப்டிவ் பாயிண்ட்ல வந்துச்சாங்க. டிஸ்ரப்டிவ் வார்த்தை எங்க இருந்துச்சு? எங்க இருந்துச்சு? ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு. ஏன் டிஸ்ரப்டிவ் அப்படின்னா ஸ்டேட் இன்வால்மெண்ட்டை குறைக்கிறார். சரியா? ஆமா, ஏயும் கரெக்ட் தான். ஆன்சருக்கு பக்கத்துல இருக்கிற ஆன்சர் ஏ அண்ட் டி. ஃபண்டிங் கட்டு எங்க பார்த்தோமா? ஃபண்டிங் கட்டு, ஃபண்டிங் கட்டு உண்டு எப்போ? இவனுக்கு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கானுங்கல்ல, அதை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபண்டிங் கட்டு உண்டு. கொஸ்டின் ரொம்ப சப்பையான கொஸ்டின், ஈஸி கொஸ்டின். சுஜி மேம் ஆன்சர் சொல்லுங்க.
பி. பியா? ஆன்சர் எதுங்க? பி தான். இந்த ப்ராசஸுடைய மெயின் காரணமே என்னதுன்னா, கவர்னர் ப்ராக்சியை வச்சு இவனுக்கு கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. டைட்டிலே என்ன இருந்துச்சு? சென்ட்ரலைசிங் கண்ட்ரோல். வாட் இஸ் த ப்ரொபோசல் ஃபார் நான் அகாடமிக் விசிஸ் எய்ம் டு அச்சீவ்? நீங்க சொல்லுங்களேன். நான் அகாடமிக் விசிஸ்க்கு ஒரு ப்ரொபோசல் கொடுக்கானுங்க, என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்றாங்க? கொஸ்டின் ஈஸியா ஆக்கிறவா? ஆஸ் பர் பினாரி விஜய். இல்லாம போட வேண்டாம். பினாரி விஜயன் பொறுத்த வரைக்கும் நான் அகாடமிக் விசிஸ் ப்ரொபோசல் போடுறானுங்க, அது எதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுது? ஆன்சர் எது? ஏ. சரியா? அது இல்லைன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், ஏயா பியான்னு கன்ஃபியூஸ் ஆகும். அது போட்டாங்கன்னா ஏ தான் ஆன்சர். அது போடலைனாலுமே ஏ தான் ஆன்சர். ஏன்னா இது டேரக்டா கொடுக்கல இந்த பாயிண்ட். லாஸ்ட் கொஸ்டின், யார் ஃபர்ஸ்ட் போறேன்னு பார்ப்போம். ஆன்சர் பக்கத்துல இருக்க ஆன்சர் தான் குழப்போகுதுன்னு. ஆன்சர் எது? ஆன்சர் எதுங்க? பிரச்சனை, மெயின் பிரச்சனை கிடையாது. மறந்துட்டேன். சரி, ஒரு சம்மரி சொல்லுங்க.